ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீல் நவ் சேனல். இன்றைக்கி எக் ரோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 4 எக் எடுத்துருக்கிறேன். கேப்சிகம் பொடிசாக கட் பண்ணி கொஞ்சமாக எடுத்துருக்குறேங்க. ஒரு பச்சை மிளகா பாதி பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை, 1/4 போர்ஷன் அளவுக்கு கேரட் எடுத்துருக்குறேங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ முட்டையோட வெள்ளையும் எல்லோ கலரும் தனியாக பிரித்து வச்சுக்கலாம். இப்போ இதில் ரெண்டிலும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டு பீட் பண்ணிடலாங்க. இப்போ இதில் இந்த பொடிசாக கட் பண்ண கேப்சிகம், பச்சை மிளகாய், மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த ஒயிட் கலர் சன்னமான லேயராக ஊற்றிடுங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். திக்கான லேயர் வேண்டாம். சீக்கிரம் ஆகுது பாருங்கள். ஒரு 2 செகண்டு வேகட்டும். அதுக்கு பிறகு ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்படி மெதுவாக ரோல் பண்ண போதுங்க. அடுத்து கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுருங்க. இங்கே கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அதனால் சீக்கிரம் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க. அப்போ கரெக்டாக வரும்.
இப்போ எல்லோ எடுத்துருக்குறேங்க. எல்லோவில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. இந்த பீட் பண்ணிடலாம். உப்பு ஆல்ரெடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோவும் வேக ஆரம்பிச்சிருக்கு. திருப்பலாம் மெதுவாக. இப்போ எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. சர்வ் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.